சரி போறதா போட்டுக்கோ ஷர்மி. நான் சாக்ஸ் வச்சிருக்கேன்க்கா. அப்பா ஓகேண்ணா. அதே தூட்டுக்கிறேன். நான் ஒரு வைராகியத்தோட செருப்பு இல்லாம நடக்கணும்னு வந்தேன். என்னால முடியாது. ஓகே, இப்போ நம்ம பையனத்தை சந்திரகிரியில் ஆரம்பிக்க போகிறோம். செப்பலே போடல, பார்க்கலாம். செம்ம வெயிலில் வந்திருக்கோம். கிளம்புவோம். எடுக்கிறேன்க்கா. இதுமா ஜூம் பண்ணி எடுக்கணுமா? சாப்பிட்டா ஏற முடியும். ரெண்டு மலை 100 மீட்டர் ஏறத்தோட சேர்த்து கடற்கொள்ள சுண்டை நெருக்கத்தை தம்பி போ. கிடையாது. அங்க போமா நேரம் இருந்து பொறுமை போடானா நான் கொடுத்ததே 100 ரூபாய் தான். 3 பேருக்கு டிக்கெட் போனால் இங்கே பாருங்க 70 ரூபா. ஒரு டிக்கெட் தான் எடுத்துக்கலாம். அப்போ கொடுத்துருப்போ சொல்லி 30 ரூபா தான். 10 ரூபா ஒரு டிக்கெட்டு. ஆமாம். 3 into 10. என்னம்மா நான் 30 ரூபான்னு நினச்சேம்மா. இல்லை, ஃபஸ்ட்டு 7 ரூபாய் என்னதான் வந்தது. இங்கெல்லாம் சில்லறை போடணும். இல்லைக்கண்ணா நீ போடு, நான் எடுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கா போடு. இல்லாட்டி அப்படி இருக்கக்கூடாது. அங்கே போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தண்ணி ஓடுங்க. இப்போ இல்லை. ஆமாம், போன தடவை நான் இதில் விழுந்த ஞாபகம் இருக்காம்மா? தண்ணியில். இப்போ ஏறி சொங்கிய சொங்கிக்குவேன். மெயினாக நம்மளோட அது வீட்டுக்கு வரங்க. அது மூஞ்சி பாருங்கண்ணா எப்படி இருக்கு. இதோ அங்கே வந்து என்ன யூஸ்மா? அங்கே யாரோ குளிக்கிறாங்க. அதுதான் இங்கே வருது.
போகிற வழி எல்லாம் விபதி தான். வந்தாதான் போகணும். இங்க பிஸ்கெட் இதெல்லாம் Me want ice cream. No, I don't want. நான் ஏற மாட்டேனா? Color ice cream இருந்துச்சு அது வேண்டாம். இல்லை கண்ணா இதுதான் நல்லா இருக்கும். வராங்க. இன்னும் குளிச்சிட்டு வராங்க எல்லாரும். மழை போயிருக்காங்க கூட போயிட்டாங்க. எத்தனை தூரம் ஆள் இல்லைம்மா அந்த பையன். யாரு? ஏன்னு மா நீங்கள் பார்க்க தேவையில்ல, அப்படியே கையிலேயே பிடிச்சிக்கோ. இல்லை இவன் ஏன் இப்படி போகிறான்னு எனக்கு தெரியல. இங்கே பரவாயில்ல, அங்கே அவ்வளோ தூரம் அங்கே போயிட்டு டீ போடுறா. ஏய் கீ போடுறா. டாடி நேற்று நீங்கள் வெஸ்ட்டு போயிட்டார் போல. விட்டு போயிட்டேன் போல. ஏன் கையில் எடுத்து போகிறானா? இந்த பக்கம் போ. ஏ அந்த வாரம் போகாது. டக்குன்னு குரங்கு இழுத்துக்கோங்க. ஏய் கல்லு மேல கால் வைக்காத, வழுக்கும். தண்ணில கால் வை. கல்லு மேல கால் வைக்காத. டாடி புடி. ஆன் பண்ணிட்டேன். இன்னும் வெறுமனா எத்தனைக்கிறா? அட போயாயோ, ஐஸு தின்ட்டு வாயை கேட்டு போச்சு. பேசாமல் இங்கே வந்து ஐஸ் சாப்பிட்ருக்கலாம். சே, மிஸ் பண்ணிட்டோம்டா தம்பி. அங்கேயே வாங்கி சாப்பிட்டோம். இங்கே எடுத்துக்கிறேன், எடுக்கிறேன் கண்ணா. என்ன எடுக்க யாரும் இல்லைடா.
பத்திரமா, நீங்க பத்திரமா. அம்மா இந்த பக்கம் பார்த்துமா. பிடிச்சிட்டாங்க. ரொம்ப வச்சிரு. ஓய் ஓடு. இன்னும் அங்கிருந்து விட்டு நோக்குறாங்கடா. மா பாறையில கால் வைக்காத, வழுக்கும். ஓட்ட மாதிரியும் சவுண்ட் வருது. இருக்கண்ணா ஆமாடியோ. மண்டை போயிடும் சொல்றேன் நான். தண்ணியில தம்பி பத்ரம். தம்பி கல்லு மேல கால் வைக்காத, வழுக்கும். தரையில பாட்டி மாதிரி கல் வை. தம்பியை புடி. புரியல என்னாச்சு? இப்படி போக முடியாதா? ரொம்ப பள்ளமா இருக்குங்கம்மா அந்த இடம். சாயந்தரம் குளிக்க கரெக்டா இருக்குமா? நாளைக்கு காலையில வரணும். அப்ப முக்கியம் எஞ்சா கரெக்டா இருக்கும். உள்ள போயிட்டாங்களா தண்ணிக்குள்ள? தம்பி இரு. ஏன் இந்த தடவை இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு? தண்ணி அதிகமாயிடுச்சு. இந்த கயிறு பிடிச்சிங்களா? இங்கே காலை வைக்கணும். இங்கே ஒரு காலை வைக்கல. ஓகேண்ணா ஓகேண்ணா டன்ண்ணா. ஓய் மேல முருகா. என்னடா பின்னாடி டவுட் தெரியாது. இப்படிதான் போகும். நீ போ.
தம்பி ஓரமா நில்லு வரேன். நான் உட்காந்துக்கிச்சா பத்து பசங்களுக்கு தெரியாது. வரும்போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுமா ஏறும்போது. அம்மா அது கூட போயிட்டா என்னாண்ட பள்ளமாக இருக்கும், அவங்கள உஷாராக பார்த்துக்கணும். அது அப்போ காடி பிரேக்லாம் போடுறீங்க. போன தடவை நம்ம 2 பேரும் போட்டு ஸ்பீடாக போயிட்டோம்லம்மா ஏறும்போது. நம்ம போயிட்டு அந்த கோகையாண்ட போயிட்டு ரொம்ப கீழே போயிட்டோங்களா? ஆமாம், அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். சித்தர் கோகையாண்ட ஃபோட்டோ எடுத்துட்டு உட்காந்துருந்தோம். விளையாடுறதுக்குள்ள இருக்கண்ணா மேலே போ. விளையாட முன்னாடி பார்த்து ஏறு, திரும்பாத. பத்ரம் ஸ்லோவா போம்மா. என்னடா வாயெல்லாம் தம்பி மேலே ஏறி வா. நீ மாலை நீ கட்டி விடுறது தண்ணியில் உட்காந்து குளிப்பேன். ஆமாம், பொறுமை இரு. ஐடியா கொடுக்குறீங்க. பொறுமையா இருங்க. ஏய் எங்கேயா உட்காருங்க அம்மனு. ரியான் போவாத. இல்ல அப்படியே உட்காந்து ஒரு 3 பொண்ணு போடு. அது மாதிரி குளிச்சுரு டக்குன்னு. ரியான் உட்காராங்க, யாரும் எங்கேயும் போல. போட்டு அனுப்புவான். உள்ள பாருங்கம்மா மீன் குந்தா இருக்கு. விட்டுலாண்டா பாவண்டா, வேற பிடிச்சிடலாம். இதுலயே விடு. ஓடு ஓடு, கொதிக்குதுமா.
எல்லாரும் எப்பயோ போயிட்டாங்க. இந்த உழுவு தான் நடக்க மாட்டேங்குது. என்னம்மா அசால்ட்டாக போகிறானுங்களா? போகிறான். எனக்கு கல் நல்லா சுற்றுது. இந்த தண்ணி அங்கே தான் ஊற்றுது பாரு. கீழே கேட்டு வராருமா எவ்வளோ தூரம் இருக்குன்னு மருந்தெல்லாம் கேட்டு. ஃபஸ்ட்டு வருஷம் நான் அப்படி தான் கேட்டேன். நான் போன தடவை கேட்கவே இல்லைல்ல, உங்ககிட்ட தான் கேட்டேன். ஆ இப்போ இந்த பக்கம் வாங்கம்மா. பார்த்து வாங்கம்மா கீழே. ஏன்டா விட்டு ஆமாடியா. செமையா இருக்கு. தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். வா எடுத்துங்களோ பண்ணலாம். பார்ப்போம். பா தண்ணி காலில் பட்டுருச்சுன்னா கல் குத்த ஆரம்பிச்சு. கல் குத்தம் என்ன இறங்குறியா?
தண்ணி ஏறி குடிக்கிறதுக்கு போ சொன்னேன் ஒரு மாசத்துல 4 நாள் இந்த வீடியோ ஆமா தண்ணி ரொம்ப பியூரா இருக்குல்ல ஆமா அவனுங்க தண்ணின்னா அவ்வளவுதான் ஏய் தம்பி டாடிங்க அங்க பாருங்க அவரை உள்ள வழுக்கும் கண்ணா போ வழுக்கும் கல்லு மேல வைக்காதீங்க சரியா அப்படியே மண்ணிலே போ போ ஐயோ 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 என்னன்னு நல்லா மூஞ்சி கழுவின்னு போங்களா கொட்டுதா வா கரெக்டாக எடுக்கணும் அதில் மம்மி ஃபுல்லாக எடுக்கணும் பார்த்து வா கண்ணா அம்மே ஆஃப் அதோ அங்கதான் ஏத்துனா அந்த பையன் ஏத்துனா பாரு அதான் அங்கதான் வீடியோ இது விளக்கேத்துற இடம்
பண்ணு கண்ணா, உட்காந்து பண்ணு. உட்காந்து எது இப்படி இப்படி உனக்கு தெரியல. கை 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 அவ்வளவுதான். வெரி குட் வெரி குட் வெரி குட். தெரியல கண்ணா உனக்கு. சரி விடு. அச்சச்சோ. சரி விடு, தொட்டு கும்பிட்டுருங்க. மம்மி எண்ணெய் போட்டு விடுறேன். இதுதான் கொஞ்சம் எரியுது. எதுவுமே யாருவா? ஆமாம் நிற்காதரா. நோ. பிடி, இப்படி பிடி, நான் வைக்கிறேன். உள்ள போய் வைக்கிறேன். அவங்க தம்பி பண்ணுறது. உள்ள போய் வைக்கிறேன். எனக்கு வர மாட்டேங்குது. நான் உனக்கு ரைட் பண்ணேன். இரு ஏஞ்சிட்டு நான் சொல்கிறேன். ஏஞ்சிரு ஏஞ்சிரு. இது பாரு, தள்ளு, நான் தரேன். ஏஞ்சிரு. ஃப்ளாட்டாக இருக்கணும். இது பாரு, கை எடு, இது எடு. ஓ வரும்போது ஃபோட்டோ நல்லா இருக்காது. ஆமாம், ஏன்னா நம்ம மூஞ்சி நல்லா இருக்கு. ஆமாம், மூக்கு தச்சு விடும். இது அது எங்கிட்டு வரும்? ஏமா அங்க பாரு, தெரியுது. அங்கே அப்ப எங்கிட்டு வரும் பாரு. மலையில இருந்து எங்க வரும் தண்ணி? ஏமா ம் அப்ப எவ்வளவு மலையில நீர் இருக்கும் பாரு. அப்படியே ஒரு போட்டோ மாற்றும் போது காசி காசி சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டோமா வெளியே. புலி ஒன்று பார்த்து வாழலாம், புலி பார்த்து வாழலாம்.